ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் ஸ்லைம் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம சேனலுக்கு நிறைய பேர் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க. ரொம்பவே தேங்க்ஸ் கைஸ். இது மாதிரியே எப்போவுமே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் அப்படியே மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஒருவேளை நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னாலும் வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, ஓகே, வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் ஸ்லைம் சீசன் 1 எபிசோட் 3. ஸ்லைமா ரீஇன்கார்னேஷன் ஆகிய ஒரு டிராகனை முழுங்குச்சு. அந்த இடத்துல நிறைய ஸ்கில்ஸ் கற்றுக்கிட்டு அந்த கேவ்லேருந்து எஸ்கேப் ஆகி இப்போ காப்ளினுக்கு தலைவனாக இருக்குது. இன்னும் இவ்வளோ நேரம் நடந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இப்போ எபிசோட் நேம் போடுறாங்க. நம்ம இப்போ என்ன சுச்சுவேஷனில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லைம் சொல்லவும், எஸ் சார், எங்கள் உயிரே போனாலும் அந்த வேர்வல்ஃப் கூட சண்டை போட்டு நாங்கள் ஜெயிப்போம் சார் அப்படின்னு சொல்லவும், நீங்கள் அவ்வளோ டென்ஷன்லாம் ஆக வேணாம், நான் பார்த்துக்கிட்றேன், சரி ஃபஸ்ட்டு அடிப்பட்டவங்க எங்கன்னு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லைம் அடிப்பட்டவங்கள போய் பார்க்குது. இப்போ அந்த அடிபட்டு கிடக்கிறவங்கள அப்படியே அது முழுங்கிட்டு அதை அந்த கேவில் சாப்பிட்ட அந்த மூலிகை செடியை வச்சு இவங்க எல்லாத்தையும் ஹீலிங் பண்ணி போடுறது. இப்போ அந்த டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னோடனே எல்லாத்தையுமே அங்கே இருக்கிற எல்லா அடிபட்டவங்களையும் அந்த ஹீலிங் போர்ஷனை அது உடம்புக்குள்ளேயே வச்சு இவங்க எல்லாரையும் ஹீலிங் பண்ணிடுது. அவங்க எல்லாரும் இதுக்கு தலை வணங்குறாங்க. இந்த கிராமத்தை சுற்றி ஒரு வேலை அமைங்க அப்படின்னு சொல்லுது. அவங்களும் ஓகேன்னு சொல்கிறாங்க. இப்போ நைட் ஆகுது. இவங்க இருக்கிற இந்த காடுக்கு பேர் ஜூரா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த டயர்வுல்ஃபோட தலைவன் வந்துட்டு, நண்பர்களே, இனிமேல் அந்த வல்டோரா டிராகன் இதை பாதுகாக்கிறதுக்கு இல்லை, நம்ம எல்லாம் கூட்டமாக சேர்ந்து இனிமேல் இந்த டயர்வுல்ஃப் யாருங்கிறத காட்டும், நம்ம தான் இந்த இடத்துக்கு ராஜாவாக மாறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காப்ளின் வில்லேஜை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பிளான் போட்டு கிளம்புறாங்க. இந்த வேலையை பார்த்துட்டு அந்த டயர்வுல்ஃபோட தலைவன், இந்த சாதாரண வேலையெல்லாம் என்னை தடுக்காது அப்படின்னு சொன்னோடனே, அப்பா கொஞ்சம் அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட இருக்கிற அவனோட பையன் வந்து சொன்னோடனே பார்த்தா அங்கே ஸ்லைம் இருக்கிறத பார்க்காங்க. சாதாரண ஸ்லைமுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம், தோழர்களை அட்டாக் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த உல்ஃப் கூட்டம் அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. பதிலுக்கு இவங்களும் அம்பு, அது போக அந்த ஸ்லைம் வந்துட்டு ஸ்டீல் த்ரெட் அப்படிங்கிற ஒரு தனி ஸ்கில்லை யூஸ் பண்ணி அழகாக அவங்க எல்லாத்தையும் ஈஸியாக தோக்கடிக்குது. அப்போ இதை பார்த்து டென்ஷனான அந்த தலைவன் உல்ஃப் உடனே இந்த சாதாரண த்ரெட்ஸ் எல்லாம் இனி எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அதை கடிச்சிக்கிட்டே ஃபாஸ்ட்டாக போய் நம்ம ஸ்லைமை அட்டாக் பண்ண போது பார்த்தா அது ஒரு த்ரெட்ஸ்லாம் மாட்டிக்கிடுது. சரண்டர் ஆயிருங்கன்னு சொல்லி கேட்டால் அந்த உல்ஃப் ஒத்துக்கிடாததுனால நம்ம ஸ்லைம்க்கு ஒரு வழி இல்லாத காரணத்தினால வாட்டர் பிளேட் அப்படிங்கிற ஒன்று வச்சு அதோட தலையை துண்டாக வெட்டிடுது. இப்போ அது இறந்து போயிடுது. இதை பார்த்து அந்த உல்ஃப் கேங் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி போய் நிற்காங்க. உடனே நம்ம ஸ்லைம் இப்போ வந்துட்டு, உங்களோட தலைவன் இறந்து போயிட்டான், உங்களுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான், ஒன்று சரண்டர் ஆயிருங்க இல்லைன்னா சண்டை போட்டு சாவுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே, இங்கேருந்து ப்ளீஸ் போயிருங்க, ஏன்னா நான் அவங்கள கொல்ல விரும்பலை, ஒருவேளை இவனுங்க நிற்கிறத பார்த்தா சாகலான்னு முடிவெடுத்துருவானுங்களோ, பேசாமல் ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே செத்து கிடக்கிற அந்த ஃபாக்ஸ், அதாவது அந்த உல்ஃபை சாப்பிட்டுட்டு இப்போ அது மாதிரியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுது. ஒழுங்காக எல்லோரும் இங்கேருந்து ஓடி போயிருங்க, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்பவே சவுண்டாக கத்த ஆரம்பிக்குது. காற்று ரொம்ப ஃபோர்ஸாக அடிக்குது. அதையும் மீறி இந்த இறந்து போன அந்த தலைவனோட பையன் அப்படியே அந்த எதிர்காற்றை மீறி வந்துட்டுருக்கான். சண்டை போடுவான்னு பார்த்தா எல்லாம் சமாதானம் ஆயிடுதுங்க. இப்போ அந்த டயர்வுல்ஃப் கோட்டை சரண்டர் ஆகிட்டதுனால வெற்றி நம்ம பக்கம் தான் அப்படின்னு ஸ்லைம் சொல்லவும் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. இப்போ நைட்டு முடியுது, அடுத்த நாள் காலையில் விடியுது. ஸ்லைம் அந்த வில்லேஜில் மீட்டிங்கை போட்டு, ஆல்ரெடி காப்ளின்ஸ் மட்டும் பார்த்தாதுன்னு இப்போ அந்த உல்ஃபையும் நான் தான் பார்த்துக்கிடணுமா, சரி ஓகே, எனக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்குது, உங்கள் எல்லாரையும் நான் பேரப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லவும், பேரப்னா என்ன அப்படின்னு கேட்காங்க. ஒவ்வொரு சிங்கிள் காப்ளினையும் ஒவ்வொரு உல்ஃப் கூட தனித்தனியாக பேரப் பண்ணி டீமாக வேலை பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த ஸ்லைமு. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபுட்டு, கிளாத்திங், ஷெல்டர், அப்புறம் இந்த வில்லேஜ்க்கு பாதுகாப்பு, இதெல்லாம் வந்து ஆளுங்களை பிரிக்கணும். ஆமாம், அந்த ரெட் கலர் கர்ச்சீஃப் கட்டியிருக்கிறவன் அவன் பேர் என்ன, ஆமாம் முதல்ல உங்களுக்கு பேருண்டா அப்படின்னு கேட்கவும், இல்லை மான்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் எங்களுக்கு பேர் வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே, நான் பேசாமல் உங்களுக்கு பேர் வைக்கேன் அப்படின்னு சொல்லவும் அவங்க எல்லாமே ரொம்பவே ஹாப்பியாக குதூகலமாக குதிக்காங்க. பேர் வைக்கிறதுல என்னடா ஜாலி இருக்குது அப்படின்னு ஸ்லைம் யோசிக்குது. அவங்க எல்லாம் இப்போ வரிசையாக நின்றுட்டுருக்காங்க. அந்த வில்லேஜ் சீஃப்க்கு தான் நம்ம ஸ்லைம் ஃபஸ்ட்டாக பேர் வைக்கும். ரீகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட்டு பேரை வைக்கவும் அது பின்னாடி ஒரு கோல்டன் கலரில் வந்து போகுது. ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறான். அப்படியே ஒவ்வொருத்தருக்கா அவன் பேர் வச்சுக்கிட்டே வரான். ஒவ்வொருத்தங்களுக்காக பேர் வைக்கவும் அவங்க பின்னாடி அப்படியே கோல்டன் கலரில் ஒன்று வந்து போகுது. காப்டா, காப்டி, காப்சோ, காப்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேராக வச்சுக்கிட்டே வரான். உடனே அந்த வில்லேஜ் சீஃப் நம்ம ஸ்லைம்கிட்ட வந்துட்டு, நீங்கள் வந்து எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் பேர் வைக்கணுமா என்ன கண்டிப்பாக அப்படின்னு கேட்கவும், ஆமாம், பேர் வைக்கிறதுல என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லைம் வந்து கண்டினியூஸாக மற்ற காப்ளின்ஸ்க்கும் பேர் வைக்குது. இப்போ எல்லா காப்ளின்ஸ்க்குமே பேர் வச்சு முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து அந்த உல்ஃப் டீமுக்கு தான் பேர் வைக்கணும். இப்போ அந்த தலைவனோட பையனுக்கு தான் ஃபஸ்ட்டு பேரை வைக்குது. ஆமாம், உனக்கு என்ன பேர் வைக்கலாம், இந்த விண்டு, ஸ்ட்ராம், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பேர் வைக்கணுமே, ஓகே, ஒரு நல்ல ஐடியா, ராங்கா அப்படின்னு சொல்லுது. ஆக்சுவலி இதோட ஸ்பெல்லிங் வந்து RANGA, பட் ரங்கா இல்லை, ராங்கா. இப்போ நான் இங்கிலீஷ் கிளாஸ்லாம் எடுக்க விரும்பல. ஓகே, இந்த பேர் வச்சோடனே அந்த உல்ஃபும் ரொம்பவே ஹாப்பி ஆகுது. பட் ஆனால் அந்த ஸ்லைம் அப்படியே ஒரு மாதிரி கீழே மயங்கி விழுந்துருது. உங்களோட மேஜிக் எல்லாமே தீர்ந்து போச்சு, நீங்கள் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு 3 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்யூட்டர் சொல்லுது. நம்ம ஸ்லைம் கான்சியஸ்னஸில் தான் இருக்குது, பட் ஆனால் சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறதே தெரில. இந்த வில்லேஜர்ஸ் நம்ம ஸ்லைமை சூப்பராக பார்த்துக்கிடுதாங்க. பட் ஆனால் நம்ம ஸ்லைமால் மூவ் பண்ண முடியல, அப்படியே ஒரே இடத்துலே தான் இருந்துகிட்ருக்கு. இப்போ 3 நாள் கழித்து நம்ம ஸ்லைம் வந்துட்டு எந்திக்கி, ஒரு வழியாக நீங்கள் எந்திரிச்சிட்டிங்களா, சரி ஓகே வெயிட் பண்ணுங்கள், இந்த வில்லேஜ் சீஃபை நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போகுது. இந்த காப்ளின்ஸில் இவ்வளோ அழகான பொண்ணு இருந்துச்சா, ஒருவேளை நான் தான் பார்க்க மிஸ் பண்ணணும், சரி ஓகே அப்படின்னு அது யோசிச்சுட்டு இருக்கும் போதே நான் வந்துட்டேன் அப்படிங்கவும், ஓ வந்துட்டிங்களா சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் திரும்பி பார்த்தா
டேய் யாருடா நீ அந்த சீஃப் எங்க அப்படிங்கும் நான் தாங்க அப்படிங்க பார்த்தா பேர் வச்சா அவங்க இவ்வளோ பவர்ஃபுல்லாகவும் ஸ்ட்ராங்காகவும் ஆயிடுவாங்களாம். அட பாவி இப்போ தெரியுதா என்னோட மேஜிக்லாம் காலியாகி நான் ஏன் மயங்கி போனேன் அப்படின்னு நம்ம ஸ்லைம் பேசிகிட்டு இருக்கும்போதே பில்டிங் உடச்சிட்டு ஏதோ ஒன்று உள்ளே வருது. பார்த்தா அது நம்ம ராங்கா தான். மாஸ்டர் நீங்கள் கண்ணு முழிச்சிட்டிங்களா அப்படின்னு அது சந்தோஷத்தில் வாலாட்டுது. அந்த வாலாட்டுறதே ஒரு பெரிய சூறாவளியை உண்டு பண்ணி நம்ம ஸ்லைம் அந்த சூறாவளிக்குள்ளே சுற்றிக்கிட்டு கிடக்கு. இப்போ வில்லேஜ் மக்கள் எல்லாம் நம்ம ஸ்லைமை தூக்கி போட்டு விளாண்டுட்டு இருக்காங்க. எப்படி இருந்த இவனுங்க எப்படி ஆயிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லைம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கு. இந்த காப்ளின்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக எவால்வ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைமோட கம்ப்யூட்டர் வாய்ஸ் சொல்லுது. இப்போ நம்ம ராங்காவும் ஸ்லைமோ தனியாக இருந்து பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா நான் உனக்கு மட்டும் தானே பேர் வச்சேன், எப்படி உங்கள் கூட்டமே சேர்ந்து இப்படி எவால்வ் ஆச்சு அப்படின்னு கேட்கவும் எங்களோட சென்ஸ் எல்லாமே கனெக்ட் இருக்குது. ஸோ நாங்கள் ஒரே நேமை வந்து எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். இப்போ எங்களோட மொத்த நேமும் வந்து டெம்பஸ்ட் வுல்ஃப் அப்படின்னு சொல்லவும் டெம்பஸ்ட் வுல்ஃபா அது ஆசமான நேமாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அது சந்தோஷத்தில் வாலாட்டுது. உடனே நம்ம ஸ்லைம் பறந்து தூக்கி அடிக்கப்படுது. நம்ம ராங்கா பின்னாடி துரத்திக்கிட்டே அதை பிடிக்க போது இப்போ ஃபுட்டு ஷெல்டரிங் கிளாத் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லைம் அப்படியே நேராக போய் கீழே விழுது. இப்போ திருப்பியும் மீட்டிங் போடுறாங்க. இந்த வில்லேஜ் சீஃபும் ராங்காவும் சும்மா கெத்தாக நின்றுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடி தலைவர் மாதிரி நம்ம ஸ்லைம் இருந்து காமெடி பண்ணிட்டு இருக்கு. எல்லாரும் கொஞ்சம் அமைதியாகுங்க அப்படின்னு சொன்னோடனே உங்கள் வாயில் என்னது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லேஜ் சீஃப் கேட்கவும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் ஒரு முக்கியமான 3 விஷயத்தை கடைபிடிக்கணும். ஃபஸ்ட்டு மனுஷங்க கூட சண்டை போட்டுக்கிடக்கூடாது. 2வது உங்களுக்குள்ளே நீங்களே சண்டை போடக்கூடாது. 3வது மற்ற ரேசஸை இழிவாக பேசிட்டு அவங்க கூட போய் சண்டை போடக்கூடாது அப்படின்னு நம்ம ஸ்லைம் சொல்லுது. எனக்கு ஒரு டவுட்டு, நாம ஏன் மனுஷங்க கூட சண்டை போடக்கூடாது அப்படின்னு கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தன் கேட்கவும் தலைவரையே எதிர்த்து பேசிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்டர் கோவப்படி தான் வெயிட் பண்ணு, எனக்கு மனுஷங்களை பிடிக்கும், அது போக அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கானவங்க, ரொம்ப கூட்டமாக வாழ்கிறவங்க, அவங்க கூட பிரச்சனை பண்ணால் அவங்க நம்மளை திருப்பி வந்து அட்டாக் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அவங்களும் ஓகே அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ காப்டா அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் கேள்வி கேட்க நம்ம ஏன் மற்ற ரேசஸ் கூட சண்டை போடக்கூடாது அப்படின்னு கேட்டோன்னே இவ்வளோ காப்ளின்ஸான நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக மற்ற ரேசஸான ஹியூமன்ஸ், அனிமல்ஸ், அப்புறம் வேறு ஏதாச்சும் மான்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி ரேசஸ் கூட சண்டை போடக்கூடாது. மேபி ஒரு நாள் அவங்க ஸ்ட்ராங் ஆகும்போது உங்களை அவங்க திருப்பி அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கவும் ஓகே எங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படிங்காங்க. அப்புறம் ரீகர்ட், இந்த காப்ளின் வில்லேஜ்க்கு நான் உன்னை தலைவனாக நியமிக்கிறேன், நீ தான் வந்து பொறுப்பாக அந்த காப்ளின் வில்லேஜை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரு சொன்ன உடனே இந்த ரீமரு அப்படிங்கிறது நம்ம ஸ்லைம் தான். உடனே அந்த ஸ்லைம் இப்படி சொன்னோடனே அவன் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறான். நம்ம ஸ்லைம் மனசுக்குள்ளேயே எனக்கு இந்த வில்லேஜ் பொறுப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு தலைவலியை உண்டு பண்ணிக்கிட்ட விரும்பல அப்படின்னு சொல்லுது. இப்போ இந்த வில்லேஜை பாதுகாக்கிறதுக்கு அப்புறம் சாப்பாடுக்கு வேட்டையாடுறதுக்குன்னு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்தாச்சு. பட் ஆனால் இந்த காப்ளின்ஸ்க்கு இந்த வீடு மட்டும் ஒழுங்காக கெட்ட தரல. அவங்க கெட்டின வீடு எல்லாமே இடிஞ்சு கீழே விழுந்துருது. இங்கே இருக்கிற யாருக்குமே வீடும் கட்ட தெரியாது, தைக்கவும் தெரியாது. பட் ஆனால் அந்த துணி தைக்கிறது, அது போக வீடு கட்டுறது, இந்த மாதிரி வேலையை செய்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஆளுங்க இருக்காங்க. அவங்க தான் டார்ஃப் கார்டில் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே என்னது டுவார்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லைம் ஆச்சரியப்படுது. டுவார்ஃப் அப்படிங்கிறவங்க வேறு ரேஸை சேர்ந்தவங்க, கிட்டத்தட்ட ஹியூமன்ஸ் மாதிரின்னு சொல்லலாம். நம்ம தோரோட சுத்தியிலேயே இவங்க தான் செய்வாங்க. இவங்க வீடு கட்டுறதுலையும் வெப்பன் செய்கிறதுலையும் எக்ஸ்பர்ட்டு. சரி நான் போயிட்டு அவங்ககிட்ட பேசிட்டு வரேன், நீ இந்த வில்லேஜை சேஃபாக பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னோடனே அந்த சீஃபும் ஓகே அப்படிங்கிறான். இப்போ நம்ம ராங்கா அந்த ரீமரோ ஸ்லைம் அப்புறமா 1-2 உல்ஃப்ஸ் அண்ட் காப்ளின் இவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு அந்த டார்கார்ட் அப்படிங்கிற இடத்துக்கு இந்த ஸ்லைம் போய்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதுக்கடுத்து வரப்போகிற எபிசோட்ஸ் எல்லாமே இன்னும் வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்ரெடி நிறைய பேர் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் காய்ஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.